நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். ஒன்றும் இல்லை நண்பர்களே, இந்த டேப்லெட் பேர் வந்து குளுக்கோமிட். இது வந்து 500 mgங்க. இந்த டேப்லெட் வந்து குளுக்கோமிட் 500 mg. இந்த டேப்லெட் வந்து இப்போ நான் அவங்க முன்னாலே வெளியே எடுக்கிறேன். இது என்ன டேப்லெட்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சுகர் டேப்லெட். வேறு மாதிரி தான் நினச்சிட்டு போகிறீங்க. சுகர் டேப்லெட் இது. நான் இது வந்து பிஃபோர் ஃபுட் காலையில் ஒன்று, அப்புறம் நைட்டு பிஃபோர் ஃபுட் ஒன்று எடுப்பேன். இந்த டேப்லெட் இது வந்து சுகர் டேப்லெட். இப்போது இந்த டேப்லெட்டை வந்து நான் வந்து க்ரஷ் பண்ணி சாப்பிட்ணும். நான் எப்படி க்ரஷ் பண்ணுவேன்? இது வந்து ஒரு நசக்கணும். எப்படி நசக்க முடியும்? வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹார்டான பொருளோ, ஒரு இரும்பு துண்டோ, இல்லை ஒரு கரண்டியோ, இல்லை எதனா ஒரு சிரப் பாட்டிலோ, இல்லை எதனா ஒரு இரும்பு துண்டோ வச்சு இப்படி வச்சு இதை வந்து நசுக்கலாம். இல்லை இது ஒரு கத்தி இருக்குது, ஒரு கத்தி. இதை கூட நான் அப்படி இந்த மாத்திரை அப்படி நசுக்கலாம். ஆனால் யாருமே வந்து செல்ஃபோனில் வந்து ஒரு மாத்திரையை நசுக்க மாட்டாங்க. இந்த மாத்திரை நான் வச்சுருக்கேன்ல, இந்த மாத்திரையை செல்ஃபோனில் யார் நசுக்கணும்? இருக்கிறதே ரொம்ப கலிஜான பொருள் எதுன்னு கேட்டால், ரொம்ப டஸ்ட் இருக்குது எதுன்னு கேட்டால் செல்ஃபோன் தான். நம்ம இதை வெளியே இப்படி பயன்படுத்துகிறோம், காற்றுல போகிறோம், டூ வீலரில் பேசுவோம், வெளியே உட்காந்து பேசுவோம். ஸோ எல்லா கலீஜு, எல்லா அழுக்கு, எல்லா பாக்டீரியாஸ், எல்லா ஜெர்ம்ஸ் இதில் இருக்கும். இதில் நம்ம நசுக்க மாட்டோம். அதுவும் ஒரு குழந்தைக்கு ஒரு மாத்திரை நசுக்கும் போது செல்ஃபோன் நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் வச்சுங்களா. அதுக்கு அடுத்து செல்ஃபோனில் நசுக்கிட்டு ஒரு மாத்திரையை வந்து க்ரஷ் பண்ணணும்னு வச்சுங்க. ஒரு மாத்திரையை க்ரஷ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்ட்லேயோ இல்லை ஒரு ஏடிஎம் கார்ட்லேயோ மாத்திரையை வந்து க்ரஷ் பண்ண மாட்டாங்க. பவுடர் மாதிரி இப்படி பண்ண மாட்டாங்க. ஆச்சா, இன்னொன்று சொல்லிடுறேன். 2 வயசு குழந்தைக்கு எந்த டாக்டரும் மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு டவுட், அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், உங்கள்கிட்ட பேசி தீர்த்துக்கிறேன். இது யார் மனசு புண்படுத்தணுன்றது இல்லை. ஏன்னா பேசி அவனை, இது ஜனநாயக நாடு. இந்தியா இஸ் a democracy country of the people, by the people, for the people. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாம் இருக்கு. ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. அது உங்கள்கிட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறனால தான் இந்த ஒரு பதிவுங்க. இது யாருன்னா டாக்டர்ஸ் இருந்தால் கூட எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாத்திரை வந்து எனக்கு சுகர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ 49 வயசு ஆகுது. நான் மாத்திரை சாப்பிட்றேன். எனக்கு 34 வயசு, 35 வயசு, 36 வயசுலேருந்து எனக்கு சுகர் இருக்குது. ஓகேவா? இப்போ குழந்தைக்கு இந்த மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. குழந்தைக்கு, அந்த 2 வயசு குழந்தைக்கு எந்த டாக்டரும் தண்ணி ஊற்றி முழுகிற மாதிரி மாத்திரை 2 வயசு குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே மாத்திரை கொடுத்தா கூட தண்ணியில் கலந்து கொடுக்குறதுனா அது நீங்கள் நசுக்க தேவையில்லை, க்ரஷ் பண்ண தேவையில்லை. அது செல்ஃபோனில் நீங்கள் நசுக்க தேவையில்லை, இல்லை இந்த மாதிரி கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ண தேவையில்லை. அந்த மாத்திரை எடுத்து ஒரு கிளாஸில் போட்டிங்கன்னா அது அப்படியே வித்தின் செகண்ட்ஸ் அது அப்படியே கரைஞ்சிடும். அப்படியே நுரமாய் வந்து கரைஞ்சிடும். அதை குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் குடிக்க வைப்பாங்க, இல்லை பாலாடையில் குடிக்க வைப்பாங்க. இதுதான். இல்லைன்னா சிரப் கொடுப்பாங்க, முழுக்க குழந்தைங்களுக்கு சிரப் கொடுப்பாங்க, இல்லை சின்ன சிரிஞ்சஸ் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. 2 வயசு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து நீ நசுக்கி தண்ணியில் கொடுங்க. அந்த மாத்திரை தண்ணியில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதை கரைஞ்சிடும். ஆனால் இப்போ ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால், இது என்ன டிபார்ட்மெண்ட் பவர்? மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். ஆமாம், ஒரு யங்ஸ்டர்லாம் அமைச்சராக வர்றது நான் வரவேற்பேன். நான் அதை கிண்டல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான்லாம் 16 வயசில் திமுக மேடைக்கு வந்தவன். 49-50 வயசு ஆயிடுச்சு. என்னாலலாம் ஒரு வார்டு மெம்பர் கூட வர முடியல. இவ்வளோ உழைச்சேன், என்னால் வர முடியல. அந்த ஆதகம் எனக்கு உண்டு. ஆனால் டிவிக்கில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மினிஸ்டராக வந்திருக்காங்க. நான் உண்மையில் எனக்கு சந்தோஷம். எம்எல்ஏஸ் வந்திருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் எம்எல்ஏலாம் கூட பக்கத்தில், எங்கள் ஊர் தொகுதி, எங்கள் பக்கத்தில் அந்த பக்கம் போனால் எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அதெல்லாம் ரொம்ப வரவேற்கிறாரு. ஓகேவா? இப்போ நான் எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டால், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய பேர் என்னன்னு கேட்டால் மாண்புமிகு கில்லி சரத். அவர் பேர் இஸ் மினிஸ்டர், ஒரு யங்ஸ்டர் தான். மாண்புமிகு கில்லி சரத். என்ன அது கில்லின்னு கேட்குறீங்களா? நம்ம ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் சார் நடித்த படம் கில்லி. நல்ல படம், நானும் பார்த்துருக்குறேன். ஒசூரில் என்ன அப்போ மீட்டிங்கில் ஒசூரில் டிக்கெட் கிடைக்காம நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியில் ஒரு சினிமா தேட்டரில் அந்த படம் பார்த்தோம். நல்ல படம், கில்லி படம். அந்த கில்லி படத்தை பார்த்து நமது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் ஜோசப் விஜய் சாருக்கு ரசிகரான சரத்து, கில்லி சரத்துன்னு பேர் வச்சுக்கினாரு. அவர் ஒரு தொகுதியில் நின்னாரு, தாம்பரம்னு நினைக்கிறேன். ஆமாம், நின்று ஜெயிச்சாரு. இப்போ அவர் மினிஸ்டர் இருக்காங்க. அவரது ஒரு வீடியோ லீக் ஆகுதுங்க. கில்லி சரத் பேர் பாருங்க எப்படி இருக்குது, கில்லி சரத். அது ஒரு வீடியோ லீக் ஆகுதுங்க. என்ன அந்த வீடியோன்னு கேட்டால், ஐபிஎல் மேட்ச் எங்கேயோ போகிறார். அந்த ஐபிஎல் பனின், எல்லோ கலர் பனின் எல்லாம் போட்டுட்ருக்காரு. அவர் கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டுன்னு நினைக்கிறேன். அதை பாராட்டக்கூடியது. நாமளும் கிரிக்கெட்டெல்லாம் பார்ப்போம்.
வைத்தியகார்த்தனமாக பார்ப்போம் கிரிக்கெட் எல்லாம். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அவங்க ஒரு அங்கே உக்காந்துக்கின்னு ஒரு மாத்திரையை வச்சு செல்ஃபோனில் நசுக்கிறாரு. யார்? அவர் செல்ஃபோனில் நசுக்கிறார். நான் இப்பயும் சொல்கிறேன், அது குழந்தை கொடுக்குற மாத்திரம்னா குழந்தைக்கு நசுக்கிற மாத்திரையே கிடையாது. சரி, அவர் விஷயத்தையே விடுவோம். செல்ஃபோனில் நசுக்கிறாருங்க மாத்திரையை. நசுக்கிட்டு அவருடைய கிரெடிட் கார்டை ஏடிஎம் கார்டில் க்ரஷ் பண்ணுறாரு. கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டெல்லாம் க்ரஷ் பண்ணி அந்த பவுடர் எப்படி பார்த்தீங்களா, அதில் பவுடர் மாதிரி க்ரஷ் பண்ணுறாரு. அது இப்படி க்ரஷ் பண்ணினே இருக்கிறார். இது இப்படி யார் இப்படி பண்ணுவாங்க? நான் சினிமாவில் பார்த்துக்கிறேங்க, நமக்கு அது என்னன்னு தெரியாதுங்க. அது ஒரு போதைப்பொருள். அப்படி பண்ணுறது ஒரு போதைப்பொருள். அப்படி பண்ணுறது ஒரு போதைப்பொருள். அது இப்படி பண்ணிவிட்டு அந்த விசிட்டிங் கார்டு, அந்த ஒரு கிரெடிட் கார்டுலையோ ஏடிஎம் கார்டுலையோ இந்த மாத்திரை இதில் இதை தூள் அதை செல்ஃபோனில் தூள் ஆக்கிடுறாரு. அப்புறமா இப்படி பவுடர் இப்படி அன்றார். அன்னிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு பைப் வச்சு நினைச்சு மூக்கில் இழுப்பாங்க. ஸோ அதை பார்க்குறது நமக்கு எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இவர் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த இடத்துல அது இருக்குது. இந்த வீடியோவை யார் வெளியிட்டாங்கன்னு கேட்டால் டிஎம்கே ஐடிவிங்கோ, என்ன சொல்கிறது, இல்லை ஏடிஎம்கே ஐடிவிங்கோ, பிஜேபி ஐடிவிங்கோ, நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்கோ, இதை யாரும் வெளியிடல. நான் எல்லா கட்சியும் பொதுவாகவே பேசுகிறேன். இந்த வீடியோவை வெளியிட்டு இதை சர்ச்சையாக்குறது யாருன்னு கேட்டால் மாண்புமிகு தமிழகத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத். அவருடைய இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்கு. அவர் உருவாக்கிய வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இன்ஸ்டாகிராம் குரூப். அதில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவரோட கில்லி சரத் போடுற பதிவை பார்க்க முடியும். அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் போடுறது அந்த குரூப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த குரூப்ல இந்த வீடியோ வருது. ஸோ உங்க கூட இருக்கிறவனே கில்லி சரத், ஹானரபிள் மினிஸ்டர் கில்லி சரத், அவருடைய குரூப்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் ஒருத்தர் இவரோட இந்த ஐபிஎல் மேட்ச்ல இவருடைய இந்த வீடியோ பயன்படுத்தி, அதாவது இவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாருன்ற மாதிரி அதில் அவன் போட்டான். இது லீக் ஆயிடுச்சு. இது பெரிய சர்ச்சையாகும். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னால தான் நம்ம ஹானரபிள் பிடபிள்யூ ஹைவே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஷேடோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா போதை ஒழிப்பு மேரத்தான் நடத்தினார். அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் நான் கிண்டல்லாம் பண்ணல, அது வரவேற்கத்தக்கது. ஒரு மேரத்தான் நடத்தினார் காலையிலே. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நடந்துச்சு. அது நம்ம கவர்மெண்ட்டையும் நடக்கும், எல்லா கவர்மெண்ட்டையும் நடக்கும். போதை ஒழிப்பது ஒரு மேரத்தான் நடத்தினார். அதுக்கு நம்ம ஹானரபிள் சிஎம் விஜய் சார் வந்தார், ஜோசப் விஜய் சார். அவனும் அந்த பனியனெல்லாம் போட்டுன்னு வந்தார். போட்டுன்னு வந்து ஓடினார். போதையை நம்ம ஒழிக்கணும், நம்ம போதையை தொடவே கூடாது. எந்த போதைனா கட்ட, ஈவன் சிகரெட் கூட போதை தான். நம்ம ஸ்மோக் பண்ணுறோம் இல்லை, ஸ்மோக் பண்ணுறது கூட ஒரு போதை தான். பொடி போடுறதும் போதை தான். பான் பராக்கு, குட்கா எல்லாமே போதை தான். தண்ணி அடிக்கிறதோ, கொக்கைன்னு, அரைன்னு, ப்ரௌன் சுகரு, கஞ்சா, இன்னும் என்னென்னவோ சொல்கிறாங்க, எல்லாமே போதை தான். ஸோ எந்த போதை பொருளை வேணாம், நம்ம பாடி எனர்ஜியாக வச்சுக்குவோம். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் மறக்கணும்னா அர்லி மார்னிங் காலையில் எழுந்துச்சு நம்ம ரன்னிங் பண்ணுவோம், ஓடுவோம். நம்ம ஓடினா நமக்கு எந்த கெட்ட சிந்தனையும் வராது. ஓடினா நம்ம எந்த கெட்ட சிந்தனையும் வராது அப்படின்னு சொல்லி அவர் அந்த போதையை ஒழிப்புன்னு சொல்லி சிஎம் கூட்டினாரா. சிஎம் அந்த பணியெல்லாம் மாட்டேன்னு அழகாக வந்து ஓடுறார். சிஎம் 3 கிலோமீட்டர் ஓடினார். சிஎம் ஆமாம் 3 கிலோமீட்டர் ஓடினார். வெரி குட், நல்ல ஹெல்த்தி பாடி. ஆனால் உங்கள் அமைச்சர் இன்னைக்கு இந்த பிரச்சனையில மாட்டியிருக்கிறார். அது என்ன நசுக்கினார்? எல்லாரும் என்ன சொல்றாங்க, டிஎம்கே மட்டும் சொல்ல, நேற்று கூட பாஜகனுடைய முன்னணி தலைவர், முன்னாள் 2 மாநில கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அது குறித்து பேட்டி கொடுக்குறாங்க. எல்லாருமே பேசுறாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் இதுதான். யங்ஸ்டர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் ட்விட்டர்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, டெலிகிராம்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே என்ன, இந்த மினிஸ்டருடைய கில்லி சரத்தினுடைய இந்த அந்த மாத்திரையை நசுக்கிறது, அதை க்ரஷ் பண்ணுறது, அதை இப்படி கிட்ட எடுத்துன்னு போகிறது, அந்த மூக்கில் வச்சு உரியது மட்டும்தான் காட்டல. ஏன்னா நான் சும்மா சொல்கிறார், அது அந்த வீடியோவில் அந்த காட்சி, அது என்னத்துக்கு அவர் நசுக்கிறார். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவரும் அந்த இடத்துல போதைப் பொருளை பயன்படுத்துறாரு, மூக்கில் இருக்கிற போதைப் பொருளை அவர் பயன்படுத்துறாரு. ஒரு சர்ச்சை வருது. இது ஜனநாயக ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் நேற்று இரவு காவல்துறை அனுமதி தரல. நம்ம காவல்துறை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை காவல்துறை செய்வது. காவல்துறை அனுமதி தரல. ஏன் அனுமதி தரல? ஏன் காவல்துறை அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு டிவிகே கவர்மெண்ட் சொல்லுது? தப்பு பண்ணல இல்ல, அவரு மினிஸ்டர் தப்பு பண்ணல. அவர் தன்னுடைய 2 வயசு குழந்தைக்கு தான் அந்த மாத்திரையை நசுக்கி கொடுத்தான்றார். அதுவே அப்பட்ட பொய். அந்த மாத்திரையை நசுக்கி நான் குடிச்சேன்னு கூட சொல்லிட்டுக்கலாம். குழந்தைக்காக நசுக்கணும்னா 2 வயசு குழந்தைக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்க மாட்டான். குடிக்கிறதுக்கு சிறப்பு தான் கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் தண்ணியில் போட்டால் கரையிற மாத்திரை இல்லை, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். இதை வந்து திமுக தரப்புல இதை வந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம்னு அறிவிக்கும் போது
அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. அப்போ இனிமே இப்படிதானா? ஜனநாயக குரல் நசுக்கப்படுமா? ஒரு எதிர்க்கட்சி எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா நடத்தக்கூடாதா? என்ன சர்வாதிகாரத்தனமான ஆட்சியான இது மக்கள் மத்தியில் கேள்வி எழும்புகிறது. இது என்ன? அப்போ இது போதைப் பொருளா இல்லையா அந்த மினிஸ்டர் பயன்படுத்துறது? வாங்க மெடிக்கல் செக்கப் போகலாம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.